classification. So on the chapter start. You have any doubts, you can just unmute yourself and ask your question. Enna doubt irundhalum neenga unmute panni enna kekkalam. Seriya? So let us start today's class. Periodic classification. Then we'll go for the first chapter. ஏன்னா இதுதான் பேசிக்ஸ், அதுக்காக ஐ எம் டூயிங் திஸ் சாப்டர். இட்ஸ் வெரி சிம்பிள் சாப்டர் அண்ட் ஸ்மால் சாப்டர். நீங்க எப்பவுமே படிச்சிருப்பீங்க. ஐ வில் டீச் எவ்ரிதிங் ஃப்ரம் பேசிக்ஸ். So what will be the instruction? நீங்க வந்துட்டு ஒரு புது நோட் புக் போட்டுக்கோங்க. ஸோ கெமிஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் திஸ் இயர் அண்ட் நெக்ஸ்ட் இயர் எல்லாத்தையும் அதில் கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் அப்போ படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் யூ கேன் யூஸ் திஸ் நோட்ஸ் ஃபார் யுவர் ஸ்கூல். உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம், போர்டு எக்ஸாம்ஸ் அதுக்குள்ள நீங்க இந்த ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் அந்த நோட்ஸை. அங்கங்கே எழுதாம எல்லாம் ஒரே நோட்ல எழுதுங்க. And after finishing the chapter, I will also share some assignment. So அதை நீங்க பண்ணலாம். அதுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் கூட நீங்க கேட்கலாம். Periodic classification. அதே மாதிரி உங்க கெமிஸ்ட்ரி நோட் புக்ல பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லையா? அந்த பீரியாடிக் டேபிள ஒட்டி வைங்க. அது நீங்க எந்த வேற ஏதாவது புக்ல இருந்து கூட எடுத்து நீங்க ஓட்டலாம். சரியா? 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அது இருக்கிற மாதிரி பார்த்து உங்க விருப்பம் கலர் ஜெராக்ஸோ இல்ல நார்மலோ நீங்க அது தகுந்த மாதிரி நீங்க அதை எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம 118 எலிமெண்ட்ஸும் படிச்சோம். சரியா? அப்போ நம்ம இந்த மாதிரி அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அது ஸ்டோர் ஆகும். அதுக்காக தான் அது பண்ண சொல்றேன். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ல பேசிக்ஸ் பார்க்க போறோம். ஹிஸ்டரி ஆர் பேசிக்ஸ் பார்க்கலாம். நிறைய சயின்டிஸ்ட் இருந்தாங்க. அவங்களோட வே ஆஃப் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கிளாசிஃபை பண்றது அதெல்லாம் அவங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னவர் டாபரீனர். லா ஆஃப் ட்ரையட்ஸ். ஸோ டாபரீனர் எப்படி கிளாசிஃபை பண்ணாரு? He classified the elements in the order of 3. Triads என்ன 3. So he classified the elements in the order of 3. Okay. So 3 கிளாசிஃபை பண்ணாரு. See, இவர் புதுசா எந்த எலிமெண்ட்டையும் கண்டுபிடிக்கல. ஆனா அவரோட காலத்துல he tried to classify the elements 3 கிளாசிஃபை பண்ண ட்ரை பண்ணார். and he classified also. ஓகே, எவ்வளவு எலிமெண்ட்ஸ்னா டோட்டலா 9 எலிமெண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இப்போ இதோட மாஸ் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ். லித்தியமோட அட்டாமிக் மாஸ் பாத்தீங்கன்னா 9, சோடியம் 23, இது பாத்தீங்கன்னா 39. ஸோ இது எப்படி பண்ணாரு அப்படின்னா 9 ஆவரேஜ் எடுக்கணும். 9 + 39 by 2. ஓகே, 30 approximately 7. 9 + 7. So you will get like 46. 46 by 2 எவ்வளவுமா? 23. So middle element ஓட atomic mass
மிடில் எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அந்த தேர்ட் எலிமெண்டோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எடுத்தோம்னா மிடில் எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படிதான் வந்து கிளாஸிஃபை பண்ணாரு. ராபர்டினர் லா ஆஃப் ட்ரையாட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணாரு? He classified the elements in the order of 3. ஃபர்ஸ்ட் அந்த தேர்ட் எலிமெண்டோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எடுத்தோம்னா ஆவரேஜ்னா என்ன? ஃபர்ஸ்ட்தையும் லாஸ்ட்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணா மிடில் எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிதான் ஒரு கிளாஸிஃபை பண்ணார். ஸோ இதே மாதிரி he tried to classify calcium, strontium, barium, அதே மாதிரி chlorine, bromine, iodine. ஸோ எவ்வளவு எலிமெண்ட்ஸ் டோட்டலா இருக்கு? 9 எலிமெண்ட்ஸ். அதுக்கு மேல பண்ண முடியல, அதான் ட்ராபேக். சரியா? ஓகே, இது வந்து டாபரினர் லா ஆஃப் ட்ரையாட்ஸ். ஸோ இது ஒரு ரீகேப் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க எழுதிக்கோங்க. ஸோ he classified the elements in the order of 3. 3 கிளாஸிஃபை பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் தேர்ட் எலிமெண்டோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எடுத்தோம்னா மிடில் எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி டோட்டலா 9 எலிமெண்ட்ஸ்க்கு அவர் வந்து கிளாஸிஃபை. மேக் நோட் ஆஃப் இட். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஏதாவது புரியலன்னா இன்னொரு பாட்டி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருக்காமா? எனி டவுட்ஸ்? புரிஞ்சுதா? எஸ் மேம். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் இது யாரு கொடுத்தாங்க, யாரு சொன்னாங்கன்னா நியூலாண்ட்ன்ற சயின்டிஸ்ட். நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஸோ இவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலமெண்ட்ஸை வந்து 8 வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. 8 கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் 8th எலிமெண்ட் will have similar properties. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் 8th எலிமெண்ட்டுக்கும் similar properties இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. boron, கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அவரோட காலத்துல சோடியம் நியான் வந்து கண்டுபிடிக்கல, which means நோபல் கேசஸ் வந்து கண்டுபிடிக்கல. ஸோ அதனால நம்ம சோடியம் நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது 8th எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கும் 8th எலிமெண்ட்க்கும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன சொன்னாரு, 8 கிளாஸிஃபை பண்ணலாம்.
Okay. First element and the eighth element will have similar properties. First element and the eighth element will have similar properties. So next பார்க்கலாம் அதே மாதிரி sodium தான் first element வச்சுக்கோங்க. Sodium, magnesium, aluminium, silicon, phosphorus, sulfur, chlorine, and again அவரோட டைம்ல ஆர்கான் கண்டுபிடிக்கல. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? பொட்டாசியம். ஸோ இதுல என்ன தெரியுது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம்க்கு similar properties இருக்கு அப்படின்னு. சரியா? You classify எப்படி எழுதிப்பீங்க? He classified the elements in the order of 8. First element and eighth element will have similar properties. So he could give only 2 triads. Sorry, 2 octaves. 2 octave தான் கொடுத்தாரு. Only 2 octaves. Okay, any doubts there? No. Okay, next. Yes, next போலாம். So next, what are you going to do? Lothar Meyer அப்படின்ற ஒரு scientist. Okay, he worked on the physical properties. Physical properties based பண்ணி என்ன பண்ணாருன்னா அட்டாமிக் வால்யூம்க்கும் அட்டாமிக் மாஸ்க்கும் ஒரு கிராஃப் போடுறாரு. பொட்டாசியம்
So similar points in the graph will have similar properties now. See, the elements in there, lithium, sodium, potassium, rubidium, and all, they have similar properties. Similar properties on that. Okay. அதே மாதிரி போரான், அலுமினியம், கேலியம் இதெல்லாம் ஒரே குரூப். ஸோ லோத்தர் மேயர் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாரு, he plotted a graph between atomic volume and atomic mass. atomic வால்யூம்க்கும் atomic மாஸுக்கும் இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கிராஃப் மாதிரி போட்டார். அட்டாமிக் வால்யூம்னா என்ன, ஒரு ஆட்டம் வந்து எவ்வளவு வால்யூம் ஆக்கிபை பண்ணுது, அண்ட் அட்டாமிக் மாஸ்னா அதோட மாஸ். கரெக்டா? ஸோ இதுல ஒரு ஆக்சுவலா என்ன சொன்னாரு அப்படின்னா, சிமிலர் எலமெண்ட்ஸ், சிமிலர் பிளாட் ஒரே மாதிரி ஹைட்ல இல்ல டிக்ல எல்லாம் இருந்துச்சுன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப சிமிலரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஆனா இதுல கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுக்காததால அது வந்து ட்ராபேக். ரைட்? நோட் பண்ணிக்கோங்கடா. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் similar points in the graph will have similar properties. ஒரே மாதிரியான பாயிண்ட்ஸ் கிராஃப்ல இருக்குன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சிமிலரா இருக்கும். சரியா? கண்டுகொள்ளலாம். வந்துட்டீங்கன்னா சொல்லுங்கம்மா, நெக்ஸ்ட் போலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட மெசேஜ்க்காக. Finished, ma'am. ஓகே. இதெல்லாம் பேசிக்ஸ் தான்டா. இதுல லாஸ்ட் ரெண்டு பேசிக் இருக்கீங்க. ஒன் இஸ் மெண்டலிவ். யாருக்கா தெரியுமா இவர் எப்படி கிளாஸிஃபை பண்ணாருன்னு? Elements were arranged in the increasing order
Elements were arranged in the increasing order of their masses. Okay. Right. So, எப்படி நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் 8 கிளாஸிஃபை பண்ணாரோ அந்த மாதிரி மெண்டலீவ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணாருன்னா இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி அவரு கிளாஸிஃபை பண்ணாரு. ஓகே. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட காலத்துல 63 எலிமெண்ட்ஸ் இருந்தது. 63 to 65 வச்சுக்கோங்க அந்த ரேஞ்சில. அவரோட காலத்துல இருந்த எல்லா எலிமெண்ட்ஸையுமே பிளேஸ் பண்ணிக்குவார். He placed all 65 elements. So, he placed all in this periodic table. Okay. எல்லா எலிமெண்ட்ஸையுமே பிளேஸ் பண்ணிக்கிறாரு. ஓகே. And he predicted few gaps. He predicted few elements. And kept gap. For example, இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா போரானுக்கு கீழே ஒரு கேப் வச்சிருக்காரு, அலுமினியம்க்கு கீழே ஒரு கேப் வச்சிருக்காரு, சிலிக்கானுக்கு கீழே ஒரு கேப் வச்சிருக்காரு. சரியா? இந்த அலுமினியம் இருக்குது, போரானுக்கு கீழே கேப் வச்சிருந்தாரு, இது வந்து ஸ்கேண்டியம். அலுமினியம்க்கு கீழே இருக்கு இல்லையா, இப்போ வந்து என்னது ஆக்சுவலா கேலியம். சிலிகானுக்கு கீழே இருந்தது ஜெர்மானியம். ஆனா அவரோட டைம்ல இதை கண்டுபிடிக்கல. ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க, லிகா போரான் அப்படின்னு வச்சிருந்தாரு. இதோட நேம் வந்து லிகா அலுமினியம். இது வந்து இக்கா சிலிகான். முன்னாடி சிலிகான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ அவரோட டைம்ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டாரு. அண்ட் சிலதுக்கு காமனா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜென்ரலா அவன் என்ன பண்ணாருன்னா 3 கேப்ஸ் கூட வச்சிருக்காரு. 3 கேப்ஸ். போரான் இஸ் நத்திங் லிகா போரான், அலுமினியம் கீழே லிகா அலுமினியம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிகா சிலிகான். ஸோ வாட் இஸ் தட் போரான்? ஸ்கேண்டியம். போரானுக்கு கீழே ஒரு எலிமெண்ட் இது காலியா இருந்துச்சு, அது வந்து என்னது ஆக்சுவலா ஸ்கேண்டியம். அலுமினியம் கீழே கேலியம், சிலிகானுக்கு கீழே ஜெர்மன். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் மார்க். இன்னொரு பாசிட்டிவ் கூட இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நோபல் கேசஸ் இருக்கு இல்லையா, நோபல் கேசஸ் வந்து அவரோட டைம்ல கண்டுபிடிக்கல, அதனால அவருக்கு இடம் கொடுக்கல. ஆனா அப்புறமா கூட பாத்தீங்கன்னா அது பிளேஸ் பண்ணப்போ மத்த பீரியாடிக் டேபிள் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அது வந்து ஜீனியஸ் சொல்றாங்க. சரி, இதை நோட் பண்ணிக்கோமா. தென் ஐ வில் கிவ் யூ தி டிராபேக்ஸ். Elements were arranged in the increasing order of
atomic mass. So he placed all 63 to 65 elements in his periodic table, PT periodic table. He predicted few elements. சில எலிமெண்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணாரு, அதுக்கு ஒரு கேப் வச்சிருந்தாரு, அதுக்கு முன்னாடி எலிமெண்டோட பேரையும் வச்சிருந்தாரு. அப்புறம் அந்த பின்னால அந்த கேப் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இக்கா போரான் இஸ் ஸ்கேண்டியம், இக்கா அலுமினியம் இஸ் கேண்டியம், அண்ட் இக்கா சிலிகான் இஸ் நத்திங் பட் ஜெர்மானியம். Okay. Any doubts, ma? Doberiner, Newland, Lotharmeyer, Mendeleev. இப்போ நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இப்போ வந்து இதோட பாஸ்டுலேட்ஸ் பார்த்தோம், எப்படி கிளாஸிஃபை பண்ணாரு இல்லையா. இப்போ டிராபேக் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிராபேக் வந்து பாத்தீங்கன்னா நோ பிளேஸ் ஃபார் ஹைட்ரஜன். இந்த பீரியாடிக் டேபிள் ஏன் அதுக்கு பிளேஸ் இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனோட வேலன்சி வந்து 1. இட் ஹாஸ் 1 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பீரியாடிக் டேபிள் தெரியுதா, கான்செப்ட் என்ன தெரியுதா பாருங்க. Ma'am, your screen is not visible. Not visible. One second. Visible, ma? தெரியுதா? Yes, miss. Yes, miss. Okay. See that. Now, see, this is periodic table. This is hydrogen. Hydrogen.
Because one valence electron, it resembles the first group. First groupல என்ன இருக்கு? ஆல்கலி மெட்டல்ஸ். அதே மாதிரி இங்க வந்து வேலன்சி 1, இங்கேயும் 1 தான், பட் -1. ஆல்கலி மெட்டல்ஸ்ல வந்து +1. ஓகே. So since hydrogen resembles both groups, ரெண்டு குரூப்பையுமே அது resemble பண்ணுது. ஒன்னு வந்து ஆல்கலி மெட்டல்ஸ், இன்னொன்னு வந்து ஹாலஜன்ஸ். ஸோ ரெண்டுத்தையுமே resemble பண்றதால அதுக்கு கரெக்டான ஒரு பிளேஸ் இல்ல. Since it has both resemblance of group 1 and group 17, எப்படி எலக்ட்ரான்ஸ் நாம. So valence electrons வந்து ஒன்னா இருக்கு இல்லையா? அதான் reason. So since it has only one valence electron, it shows both resemblance of first group and the 17th group. அவங்களுக்கு resemble பண்ணுது. அதனாலதான் அதுக்கு சரியான பிளேஸ் இல்ல. இப்ப இதுல பாத்தீங்கன்னா கோபால்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 58.9 தெரியுதா? இங்க பாருங்க, இதோட மாஸ் பாருங்க 58.6. ஸோ கோபால்ட்டுக்கு கம்மியா இருக்கணும், நிக்கலுக்கு தான் ஜாஸ்தி இருக்கணும் இல்லையா? பிகாஸ் கோயிங் அலாங் த பீரியட் atomic mass should increase. ஓகே. ஆனா அவரு சொன்னது அவரே ஃபாலோ பண்ணல பாருங்க. கோபால்ட் வந்து 58.9, whereas நிக்கல் வந்து 58.6. இது எழுதிக்கலாம் நீங்க. கோபால்ட் அண்ட் நிக்கல் பிளேஸ்மெண்ட் 58.9 for cobalt, 58.6 for nickel, but cobalt is placed first. So cobalt nickel placement similarly இன்னொன்று கூட இருக்கு. இது ஒன்று பாருங்க 126.9. ஸோ சிலது பேர் மட்டும் ஹையர் அட்டாமிக் மாஸ் ஃப்ரண்ட்லயும் லெஸ் அட்டாமிக் மாஸ் அப்புறமும் போட்டிருந்தாங்க. ஓகே. கோபால்ட் நிக்கல் டெலூரியம் அயோனியம். So no place for hydrogen in the periodic table. Next என்னமா தெரியுது? அது ஸ்கிரீனை முடிஞ்சது. No place for isotopes. Can anyone tell me what is isotope, ma? What are isotopes? Anybody knows? தெரியுமா? Ma'am, same atomic number but different mass number, ma'am. Yes, correct. Very good. Same atomic number but different mass number. Yes. So ஹைட்ரஜனுக்கு isotopes இருக்கு. 1H1, 1H2, 1H3, 1H2, 1H1. So இதோட அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா சேமா இருக்கும், 111 தான், பட் மாஸ் நம்பர் டிஃபரெண்ட் ஆகும்.
which means they differ by number of neutrons. Okay. So there is no place for hydrogen in the periodic table, no place for isotopes in the periodic table. Sure. No place for hydrogen, no place for isotopes. அப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம? One H1, one H2, one H3. Then what else we saw? Cobalt nickel. Cobalt வந்து 58.9, 58.6. Next is tellurium and iodine. So tellurium is 127 and this is 126. சரியா? Make a note of this. இப்போ நம்ம மாடல் பார்க்கலாம். இது வந்து மெண்டலீவ். ஓகேவா? சோ மெண்டலீவ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள்ல elements were arranged in the increasing order of their atomic masses. So he is said to be genius because he predicted three elements and he kept the gap and okay. And then சில இதோட என்ன டிராபேக்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு பிளேஸ் இல்ல, ஐசோடோப்புக்கு பிளேஸ் இல்ல, அதே மாதிரி few elements with higher atomic mass is kept different. Next modern problem. Okay. Any doubts, da? Mendeleev? No, ma'am. Okay. So now we'll go to next. Next வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இப்ப நம்ம யூஸ் பண்றது, நம்ம ஃபாலோ பண்ற பீரியாடிக் டேபிள் அதேதான். மாடர்ன் பீரியாடிக் லா. இது யார் கொடுத்தானா? ஹென்ரி மோஸ்லே. மோஸ்லே இருக்கு. ஹென்ரி HENDRY. ஓகே. ஹென்ரி மோஸ்லேன்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சது. சோ இங்க என்னடா எலிமெண்ட்ஸ் were arranged atomic number. Why atomic number is important, Ra? Than atomic mass. Atomic number important, atomic mass important. Tell me.
Atomic number is only important. Why atomic number is important? What is atomic number? யாருக்கா தெரியும்னா சொல்லலாம். Anybody knows? Atomic number is nothing but number of electrons or number of protons. It will be always equal. Okay? Electrons and protons எப்பவுமே ஒரு neutral elements equal இருக்கும். So number of electrons or number of protons. So இப்போ any bonding ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல பாண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அயானிக், கோவலன்ட், கோஆர்டினேட், மெட்டாலிக். சோ அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா எந்த டைப் ஆஃப் பாண்டா இருந்தாலும் எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆகும். ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஷேரிங் ஆஃப் டூ எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆக மொத்தத்துல அந்த எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆகுது. கரெக்டா? ஸோ தட் இஸ் வை அட்டாமிக் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அட்டாமிக் மாஸ். இங்க பீரியாடிக் டேபிள் இருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய முக்காவாசி டிராபேக் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணியாச்சு. கோபால்ட் நிக்கல் பாத்தீங்கன்னா கோபால்ட் 27 அட்டாமிக் நம்பர், நிக்கல் இஸ் 28. ஸோ பிரச்சனை சால்வ். மாஸ் தானே ஹையர், கோபால்ட் இஸ் ஸ்லைட்லி ஹையர் தென் நிக்கல், பட் மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர்ன்றது சேஞ்ச் ஆகும். Similarly, tellurium and iodine. So tellurium வந்து இதோட அட்டாமிக் மாஸ் பார்த்தோம் இல்லையா? later going to one. So இங்க definitely they differ by atomic mass. ஸோ இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியதுடா, இதோட அட்டாமிக் so this is atomic number. Okay. Note பண்ணிக்கோங்க. So hydrogen placement is a drawback. Then yeah, flock elements க்கு place இல்ல.
Now I think you guys understood, no? Modern periodic law, why it is important, why atomic number is important, and எந்த drawback எல்லாம் போயிடுச்சு. And which drawback still remains? Hydrogen placement. Okay. Any doubts, ma? Modern periodic law. What is the drawback? Any other doubts? No, ma'am. Okay. All these are basics தான். நம்ம இப்ப ஆக்சுவலா இப்பதான் 11th சைடு வந்திருக்கோம். பேசிக்ஸா இருந்தாலும் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, எஸ் மேம். ஸோ நவ் நீங்க எல்லாம் ஐயூபேக் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இது எலமெண்ட்ஸ்க்கும் உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிள்ல ஓகே, ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா 118 எலமெண்ட்ஸ் இருக்கு கரெக்டா. ஆனா ஒரு 100 இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா எலமெண்ட் அப்போ நேம் கண்டுபிடிக்கல, ப்ராப்பரா வைக்கல. ஸோ அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கரெக்டான நேம் வர வரைக்கும் ஐயூபேக் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்ணாங்க. சரியா? ஸோ லெட் அஸ் see what is it. 0 means nil, 1 means and, 2 means by, 3 by, 5 10 x 8 of 9 n. ஓகேவா? இதுதான் இந்த நம்பர்ஸ். 10ன்னு ஒண்ணு கிடையாது. ஸோ நம்ம தனித்தனியா தான் நேம் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 இது எப்படி நேம் பண்றதுன்னா, 1ன்னா அன், 0ன்னா நீல், 0ன்னா நீல், ஐயுஎம். 101 எப்படி நேம் பண்ணோம்? அன், நீல், அன், what is the symbol for 100 பாத்தீங்கன்னா, first letter, UNN. இதோட first letter U, second letter N,
எஸ் நீங்க என்ன வரும் அன்னில் அந்நியம் ரைட் UNU ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோமா 102 and nil BIIUM. What is the symbol? UNB. இப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. இதுல நீட்ல கேட்ட ஒரு கொஸ்டினும் ஜேல கேட்ட ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு கேட்கணும். அப்ப இது எழுதிக்கோங்க. அப்புறம் நான் கேட்கறவங்க நீங்க ஆன்சர் பண்ணுங்க சரியா? மேடம் முடிச்சிட்டீங்களா? எழுதியாச்சா? Yes, ma'am. சரி. இப்போ 119 இது வந்து நீட்ல கேட்டாங்க. What is the IPAC name for 119? ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்கம்மா. Anybody? And what should be the answer? And NEM UUE NEM 125 and by NEM. இது மாதிரி ஒண்ணு இல்ல. All these are hypothetical elements. இந்த மாதிரி இல்லவே இல்ல. But still IUPAC தானே எப்படி வேணா கேட்கலாம் இல்லையா? Uனா அன்னு, டூனா பை, பைனா பென்டியம். Okay, they can ask question like this. இதோட IUPAC என்ன? U, V. ஓகேவா? Okay. இப்போ பீரியாடிக் டேபிள்ல எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ பீரியாடிக் டேபிள் என்டையரா எப்படி பிரிக்கலாம்னா it is classified into periods and groups.
periods and groups. Okay, the entire periodic table is classified into periods and groups. So எவ்வளவு periods இருக்குன்னா 7, எவ்வளவு groups இருக்குன்னா 18. எப்படி பார்க்கலாமா? இதுதான் குரூப். இப்படி பார்த்தா குரூப். சோ இப்படி பார்த்தோம்னா பீரியட். ஓகே, ஹாரிசான்டலா போனா பீரியட், வெர்டிகலா போனா குரூப்ஸ். இப்படி பார்த்தா குரூப்ஸ். there are 18 groups எப்படி 1 2 3 ல இருந்து 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். சோ பாருங்க, சரி, அதான் பீரியடிக் டேபிள் ஒட்டிக்கோங்க. நீங்க எழுதிக்கலாங்க. புக் இருக்குன்னா நீங்க அதுல கூட எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டூ குரூப்ஸ் இருக்குல்ல, இட்ஸ் கால்ட் எஸ் பிளாக். எஸ் பிளாக். ஓகே, ஏன்னா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ends with S. Okay, S block elements. What about this group number 3 ல இருந்து 12 வரைக்கும்? Group number 3 group 13 ல இருந்து 18 வரைக்கும் என்ன சொல்லலாம்? அத P block அப்படின்னு சொல்லுவோம். Group 1 and 2 வந்து S block. Group 3 ல இருந்து 12 வரைக்கும் it is P block. And 13 ல இருந்து 18 வரைக்கும் it is P block. கீழே இருக்குல்லமா, இது பேரு F block. F block element is also known as inner transition. Okay. So S block, P block, D block, and F block. So the entire F block elements belongs to group 3. Third group. So பாருங்க கீழே வந்து தெரியும்.
நோட் பண்ணி வரலாம். ஸோ எவ்வளவு குரூப்ஸ்மா இருக்கு? 18. And how many periods? 7 periods and 18 groups. Okay. 7 periods and 18 groups இருக்கு. இதுல S and P put together is called representative elements. ஷார்ட்கட் பார்க்கலாம். எப்படி வந்து அட்டாமிக் நம்பரை ப்ரெடிக்ட் பண்றது? ஃபுல்லா மக்கப் பண்ண முடியாது இல்லையா? 118 எலிமெண்ட்ஸ் எப்படி மக்கப் பண்றது? முடியாது. ஸோ அப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பெரிலியம், போரான், lithium belongs to the second period. So second periodல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கும்? ஸோ தெரியல இல்லையா? ஃபர்ஸ்ட் பீரியட்ல 2 எலிமெண்ட்ஸ், செகண்ட் பீரியட்ல 8, தேர்ட் பீரியட்ல 8. 2, 8, 8, 18, 18, 32, 32. ஞாபகம் வச்சுக்கோங்க. Fifth period, sixth period. Okay. What are the elements? The first period 2 elements, second period 8. எப்படி ஞாபகம்? 2, 8, 8, 18, 18, 32, 32. ஓகே. அப்போ லித்தியம்ல அட்டாமிக் நம்பர் தெரியணும் நம்மளுக்கு 3. அண்ட் எவ்வளோ எலிமெண்ட்ஸ்மா இருக்கு? செகண்ட் பீரியட்ல 8 ஆட் பண்ணுங்க. சாரிங்க, பெரிலியம் பண்ணது. This is group. Period இல்ல, group எடுத்துக்கணும்.
helium, cesium, francium. சரியா? இப்போ lithium belongs to the second period and second period consists of 8 elements. So plus 8 elements 11 வந்து. பாருங்க இதான் ஷார்ட்கட் 3 plus 8 11. தேர்ட் பீரியட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் 8 ஆட் பண்ணுங்க 19. Then you add 18 37 plus 18 add பண்ணுங்க 55. பார்க்கலாம் நெக்ஸ்ட் 55 32 ஆட் பண்ணுங்க 87. ஓகே அதாவது என்ன ஷார்ட்கட்னா அந்த எலிமெண்ட் இருக்குன்னா அந்த எலிமெண்ட் எந்த பீரியட்னு பார்த்துக்கோங்க அந்த பீரியட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அது ஒரு அட்டாமிக் நம்பர் பிளஸ் அந்த எலிமெண்ட் ஸோ 3 plus 8 11. Sodium belongs to third period. It consists of 8 elements again. So 11 plus 8 19. Okay. Next அதே மாதிரி potassium atomic number 19 இல்லையா so 19 plus 18 37. So 37 plus 18 55. நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இதே நெக்ஸ்ட் எலிமெண்டா இருந்தா அது பிரச்சனை இல்லை ஏன்னா நெக்ஸ்ட் எலிமெண்ட் உங்களுக்கு பெரிலியம் தானே ஓகேடா ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம் எப்படி வந்து ஷார்ட்கட்ல ஸோ இப்போ வந்து we saw that எப்படி ஒரு எலமெண்டோட அட்டாமிக் நம்பரை ப்ரெடிக்ட் பண்றது அதோட பீரியட்ஸ் குரூப்ஸ் எல்லாமே பார்க்கணும் சரியா இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போகலாம் ப்ராப்பர்ட்டிஸ்
அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது வந்து வேலன்சி அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ வேலன்சி அப்படின்னு என்ன? கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் an element. ஸோ an element can lose or gain electrons. அப்படி எலக்ட்ரானை லூஸ் பண்ணலாம், கெயினும் பண்ணலாம். It can lose or gain electrons in order to reach stable configuration. அது stable configuration reach பண்றதுக்காக அது வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணலாம் இல்ல கெயின் பண்ணலாம். சரியா? அது அந்த டெஃபினேஷன் தெரியும்னா ஓகே, இல்லைன்னா எழுதிக்கோங்க. Combining capacity of an element. Combining capacity of an element, so the element can lose or gain electrons. Okay. And what is valence electrons? Number of electrons in the last shell. So last ஷெல்லுல எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஏன்னா நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து நான் தனியா டெஃபினேஷன் தரேன். வேலன்ஸையும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? பட் இட் கேன் பி சேம் ஆல்சோ, ரைட்? ஸோ அதனால தனித்தனியா கொடுத்துருக்கேன். கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் an element is called valency and number of electrons present in the last shell is called valence electron. நோட் பண்ணிக்கோங்க. Okay. அதுக்காக கலந்துட்டாதான் எனக்கு தெரியும். Valency, valence electrons.
வேலன்சி 1, இங்கே 1, 2, 2, 3, 3, 4, 4. அப்புறம் வேலன்சின்றது கம்மியாயிடும். -3, -2, -1, 0. Valence electrons வந்து keep on increasing. So valence electronsன்றது number of electrons in the last shell தான். அது 15, 16, 17 வந்து increase ஆயிட்டே போகும். So group 1 will have one valency, valence electrons 1. Group 2 will have valency 2, valence electrons also 2. Group 13, 3. Group 14, 4. 15 ல இருந்து சேஞ்ச் ஆகும். வேலன்சின்றது டிக்ரீஸ் ஆகும். -3, -2, -1, 0. Whereas valence electrons வந்து increase ஆயிட்டே போகும். Next down. Atomic size. இதை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ. ஏன்னா பேசிக்ஸ் தான் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் டீடைல்டா பண்ணுவோம். சரி, அட்டாமிக் சைஸ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ அட்டாமிக் சைஸ் பீரியட் போனா அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். குரூப்ல இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஐ ஜஸ்ட் பிளாட் அ கிராஃப். ஓகே, கிராஃப்ல ஒரு டேபிள் காலம் மாதிரி தரேன். அது ஜென்ரலா எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே. டவுன்வர்ட் ஆரோனா டிக்ரீஸ்மா, அப்வர்ட் ஆரோனா இன்க்ரீஸ். இது அப்வர்ட் ஆரோ.
electron gain enthalpy. Copy பண்ணிக்கோங்க. Whatever we did today, பேசிக்ஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம்னா இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பாருங்க, அட்டாமிக் சைஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏன் வந்து பீரியட்ல டிக்ரீஸ் ஆகுது, ஏன் குரூப்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்ற மாதிரி பேசிக்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபவுண்டேஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ண போறோம். சரியா? ஐ ட்ரை டு கம்ப்ளீட் தியரி பார்க்கணும். ஒன் மோர் கிளாஸ் வந்து we can spend for ஒரு half of the class we can spend for solving questions. சரியா? முடிக்க முடிக்க நீங்க படிச்சிருக்கிறது நல்லது. யூ ஹாவ் டைம் இல்லையா? நெக்ஸ்ட் ஃப்ரைடே தானே கிளாஸ், அதுக்குள்ள ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லா படிச்சிருங்க. சரியா? எனி டவுட்ஸ் கைஸ்? 18 எல்லாரும் அண்டர்ஸ்டுட் டுடேஸ் கிளாஸ்? Yes, ma'am. Okay. So go through and come. And any doubts, you can actually contact me. வாட்ஸ்அப் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். நீங்க நோட் இட் டவுன். சரியா? ஓகே. So have a dinner and go for sleep. Okay? We'll meet in next class. Bye guys. Bye. See you. Bye, ma'am. Thank you. Bye. Bye. Good night.